Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.1 third sum பார்க்கலாம். If A cos theta minus B sin theta is equal to C, show that A sin theta plus B cos theta is equal to plus or minus root of A square plus B square minus C square. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எழுதிக்கலாம். given information என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். A cos theta minus B sin theta is equal to C. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஆன் ஸ்கொயரிங் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஆன் ஸ்கொயரிங். இப்போ ஸ்கொயர் பண்ண பாருங்கள். A cos theta minus B sin theta the whole square is equal to C square போட்டுக்கலாமா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் பாருங்கள். A square cos square theta plus B square sin square theta minus 2 into AB cos theta into sin theta is equal to C square. இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னா, இந்த A ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த cos square theta என்ன எழுதலாம், 1 மைனஸ் sin square thetaன்னு எழுதலாமா? 1 மைனஸ் sin square theta ப்ளஸ் B ஸ்கொயர் இன்ட்டு இந்த sin square thetaவை 1 மைனஸ் cos square thetaன்னு எழுதணும். மைனஸ் 2AB cos theta into sin theta is equal to C square. புரியுதுங்களா? இப்போ இந்த A ஸ்கொயரை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் sin square theta ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் cos square theta மைனஸ் 2AB cos theta into sin theta is equal to C square. சரிங்களா? இப்போ பாருங்கள், A ஸ்கொயர் B ஸ்கொயர் தனியாக எடுத்துக்கலாமா? A ஸ்கொயரையும் B ஸ்கொயரையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாமா? A ஸ்கொயர் இப்போ இங்கே ப்ளஸ் B ஸ்கொயர் இருக்குது. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இப்போது இது எல்லாமே மைனஸில் போடுங்க. மைனஸ் A ஸ்கொயர் sin theta மைனஸ் B ஸ்கொயர் cos theta மைனஸ் 2AB cos theta into sin theta. இங்கே C ஸ்கொயர் இருக்குது. இந்த C ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தால் மைனஸ் C ஸ்கொயர் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் போச்சுன்னா A ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta ப்ளஸில் வருமா? இங்கே மைனஸ் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா அதே தான். இந்த மைனஸ் B ஸ்கொயர் theta ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் B ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta அப்படின்னு வந்துடும். இந்த 2AB cos theta into sin theta ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2AB cos theta into sin thetaன்னு கிடைக்கும். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். A ஸ்கொயர் sin theta ப்ளஸ் B ஸ்கொயர் cos theta ப்ளஸ் 2ABன்றது எப்படி இருக்குது, A sin theta ப்ளஸ் B cos theta the whole ஸ்கொயர்னு கிடைக்குதா? இப்போ பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கலாம். A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது, A ப்ளஸ் B the whole ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ பாருங்கள், A sin theta ப்ளஸ் B cos theta the whole ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரில் இருக்குது. நம்ம ஸ்கொயரை எடுத்துடலாமா? ஸோ ஸ்கொயர் எடுத்தால் எப்படி எழுதலாம், A sin theta ப்ளஸ் B cos theta is equal to, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் போடுவோம். ரூட்டுக்கு முன்னாடி ஸ்கொயர் எடுக்கிறோம், ஸ்கொயர்லேருந்து எடுக்கிறோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு தானே போடுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர். அதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி சம்மர் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.